அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஒரு திருக்குறள் இருந்து இன்றைக்கி தொடங்கிடுவோம். இன்றைய குறள், உடுக்கை இழந்தவன் கைபோலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொன்னால், வள்ளுவர் இதன் மூலம் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உடுப்பு என்றால் ட்ரெஸ்ஸு, நம்ம ஒரு வேஷ்டி கட்டியிருக்கோம், கட்டிக்கிட்டு போகல திடீர்னு அவருதுன்னு வச்சுங்க, நம்மளுடைய வேட்டியை எவ்வளோ வேகமாக நம்ம கை போய் பிடிக்கும். அதே மாதிரி உடுப்பு அவரும்போது நம்ம எப்படி கை துடிச்சு போய் அதை பிடிக்குதோ, அதே மாதிரி நம்மளுடைய நண்பருக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது அவ்வளோ வேகமாக சென்று அனிச்சை செயலாக செயல்பட்டு போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நாமளும் நண்பர்களுக்கு உதவி செய்யவும் வேண்டி நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். கேள்வி எண் 1, இந்திய கடற்படை எந்த ஆண்டை கடற்படை சிவிலியன் பணியாளர்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2024. நமது இந்திய கடற்படை 2024ஆம் ஆண்டை கடற்படை சிவிலியன் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. இந்த சிவிலியன்கள் அப்படின்னு சொன்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடற்படையில் பணிபுரியும் நபர்கள், அதாவது கடற்படையில் வேலை பார்க்குறவங்கள 1/3 பங்கு இந்த சிவிலியன்கள் அப்படி இருப்பாங்க. இந்த ஆண்டை ஏன் 2024 ஆண்டை கடற்படை சிவிலியன்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நிர்வாகம், செயல்திறன், நல்வாழ்வு இவற்றை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த ஆண்டை கடற்படை சிவிலியன் ஆண்டு, அதாவது இயர் ஆஃப் நேவல் சிவிலியன்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த கடற்படை, நம்முடைய கடற்படை எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. இதுடைய நம்ம கடற்படையுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் டெல்லியில் இருக்குது. இப்போ ரீசன்ட் நியூஸ் பார்ப்போம். சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக 2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டை ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் கடந்த ஆண்டு 2023 சிறுதானியங்கள் ஆண்டாக ஐநா அறிவிச்சிருக்கு. கேள்வி எண் 2, வாயு சக்தி 2024 என்பது டேஷ் பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் பி விமானப்படை பயிற்சி. விமானப்படை பயிற்சி. இந்த விமானப்படை பயிற்சியை யார் நடத்துகிறான்னு பார்த்தா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், நம்மளுடைய இந்திய விமானப்படை IAF. இந்த வாயு சக்தி 2024 அப்படிங்கிற விமானப்படை பயிற்சியை நம்முடைய இந்திய விமானப்படை, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், அதாவது சுருக்கமாக சொன்னால் IAF நடத்துகிறாங்க. இது எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்சால்மரில் அமைந்துள்ள பொக்ரான் தளத்தில் நடத்துகிறாங்க. இந்த பயிற்சி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ரீசன்ட் நியூஸ், சதா தன்சீக் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த சதா தன்சீக்னா இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடக்கக்கூடிய கூட்டு இராணுவ பயிற்சி. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் நடக்குது. இதுதான் முதல் பதிப்பு. அடுத்தபடியாக எக்ஸசைஸ் சைக்ளோன். எக்ஸசைஸ் சைக்ளோன்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் நடக்கக்கூடிய கூட்டு சிறப்பு படை பயிற்சி. இது எகிப்தில் அன்சாஸ் நகரத்தில் நடக்குது. அன்சாஸ்ங்கிற இடத்துல நடக்குது. இது 2வது பதிப்பு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெசர்ட் சைக்ளோன். டெசர்ட் சைக்ளோன் சொன்னால் இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் நடக்கக்கூடிய கூட்டு இராணுவ பயிற்சி. கேள்வி எண் 3, தமிழ்நாட்டின் எத்தனையாவது வனவிலங்கு சரணாலயமாக ஈரோட்டில் உள்ள காப்பு காடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பர்கூர் மலையில் அமைந்துள்ள காப்பு காடுகள் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சரணாலயம் தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயம். இதனுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 80,114.80 ஹெக்டேர் அந்த அளவுக்கு பரப்பளவு கொண்டது. இந்த வனவிலங்கை பற்றி பேசும்போது அதுக்கான சட்டத்தையும் பற்றி சொல்லுவோம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ரீசன்ட் நியூஸ், ராம்சார் பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து புதிதாக 2 இடம் சேர்க்கப்பட்டுள்ளது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 நீலகிரி லாங்கூட் சோலை, 2வதாக அரியலூரில் உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயம்,
இதெல்லாம் சேர்த்து மொத்தம் தமிழ்நாட்டில் 16 ராம்சார் தலங்கள் உள்ளன. மொத்தம் தமிழ்நாட்டில் 16 ராம்சார் தலங்கள் உள்ளன. இது பார்க்கும்போது இந்தியாவில் மொத்தம் 80 ராம்சார் தலங்கள் இருக்குதுன்னு பார்த்தா அதில் 16 இடம் பிடிக்குது தமிழ்நாடு. அதை வைத்து தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது ராம்சார் தலங்கள். கேள்வி எண் 4. சமீபத்தில் கடற்படையில் இணைக்கப்பட்ட INS சந்தாயக் டேஸ் கப்பல். இந்த INS சந்தாயக் அப்படின்னா அந்த INS அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் நேவி ஷிப். இந்த INS சந்தாயக் கடற்படையில் இணைச்சிருக்காங்க. அது எந்த வகை கப்பல் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ கப்பலை எடுத்துக்கிட்டோம்னா நீர்மூழ்கி கப்பல் இருக்குது, விமானம் தாங்கி கப்பல், ஏவுகணை தாங்கி கப்பல்கள், இப்படி பல டைப்பான கப்பல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல இது எந்த வகையான கப்பல் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆய்வு கப்பல். இந்த ஆய்வு கப்பலுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வழி பாதைகளை பாதுகாத்தல். கடல் வழி பாதையில் எதுவும் அச்சுறுத்தல் இருக்கிறதா, துறைமுகங்களில் எதுவும் அச்சுறுத்தல் இருக்கிறதா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்தியாவுக்கு சரக்குகள் ஏற்றி வந்த கப்பல்கள்லாம் ஹைஜாக் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதை இந்திய இராணுவம் மீட்டுட்டாங்க. அந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள் எதுவும் இருக்கிறதாங்கிறத ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கப்பல். அதனால தான் இது ஆய்வு கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர் இன்ஜினியர்ஸ் இந்த நிறுவனம் 4 மிகப்பெரிய ஆய்வு கப்பலை நம்ம இந்திய நாட்டுக்காக தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தயாரித்ததில் ஒரு கப்பல் தயாரித்து முடித்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் INS சந்தாயக். அது நம்முடைய கடற்படையில் இணைச்சாச்சு. இது சந்தாயக் ஆய்வு கப்பல்னு பார்த்தோம். இது மிகப்பெரிய ஆய்வு கப்பல். இதுடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 110 மீட்டர் இருக்குங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதோடைய அகலம் 16 மீட்டர். அதோடைய எடை பார்த்தீங்கன்னா 3400 டன். அதாவது கிலோவில் சொன்னால் 34 லட்சம் கிலோ. அதை தான் டன்னு சொல்கிறோம். 3400 டன். இந்த கடற்படைக்கு நம்முடைய கடற்படைக்கு யார் தலைமை தளபதி, அதாவது சீஃப் அட்மிரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R. ஹரிகுமார். சரி, இப்படி கடற்படை, விமானப்படை இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அமைச்சர் இருப்பார்ல, மத்திய அமைச்சர், அதான் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர். அவர் யாருன்னு பார்த்தா நம்முடைய ராஜ்நாத் சிங். கேள்வி எண் 5. மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மனித DNA வங்கியை எந்த கல்வி நிறுவனம் தொடங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். இந்த மேக் இன் இந்தியா திட்டம் அப்படின்னா, இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சாங்க. இதோடைய நோக்கம் என்ன? மேக் இன் இந்தியா திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான பொருள்களை, பாதுகாப்பு சாதனங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம நாட்டிலேயே உற்பத்தி, நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறணும், தயாரிச்சுக்கிறணும். அதே மாதிரி உலகளாவிய தேவையையும் இங்கேருந்து நம்ம தயாரித்து ஏற்றுமதி பண்ணணும். உலகத்துக்கே ஒரு ஏற்றுமதி மையமாக இந்தியா வரணுங்கிற நோக்கத்தோடு மேக் இன் இந்தியா திட்டம் உருவாக்கப்பட்டது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவின் முதல் மனித DNA வங்கியை அமைக்கிறாங்க. அதன்படி முற்றிலும் உள்நாட்டிலேயே, அதாவது நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தானியங்கி DNA பிரித்தெடுக்கும் இயந்திரத்தை நிறுவுகிறாங்க. அந்த இயந்திரத்தின் மூலம் இரத்தம், உமிழ்நீர், முடி, திசு போன்ற எந்த ஒரு உயிரியல் பொருள்களிலிருந்தும் DNAவை பிரிச்செடுக்க முடியும். எவ்வளோ நேரத்தில் பிரிச்செடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரத்தில், அதாவது 30 நிமிடங்களில் ஒரே நேரத்தில் அட் த சேம் டைம் 32 மாதிரிகளிலிருந்து பிரிக்கலாம். கேள்வி எண் 6. இந்தியாவின் முதல் வாய்வழி கருத்தடை மாத்திரையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் நித்யா ஆனந்த். டாக்டர் நித்யா ஆனந்த் அவருக்கு வயது 99 வயதில் சமீபத்தில் அவர் காலமாயிட்டார். அவர் புகழ்பெற்ற மருத்துவ வேதியியலாளர் மற்றும் விஞ்ஞானியாக இருந்தவர். இவர் தான் இந்தியாவின் முதல்ல வாய்வழி கருத்தடை மாத்திரையை உருவாக்கியவர். அந்த மாத்திரை பேர் சகேலி என்ற வாய்வழி கருத்தடை மாத்திரையை முதல்ல உருவாக்கியவர் தான் டாக்டர் நித்யா ஆனந்த். கேள்வி எண் 7. மாநிலத்தை பொறுத்தவரை ஆளும் அரசின் மீது பெரும்பான்மை குறித்து சந்தேகம் வரும்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதற்கு யார் உத்தரவிடுவார்?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆளுநர். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசு நடக்குது, ஒரு கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக கட்சியில் ஜெயிச்சு ஒரு 150 200 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். அந்த எம்எல்ஏ ஆதரவில் அது நடந்துக்கிட்டு இருக்குது ஆட்சி. அந்த எம்எல்ஏலுக்குள்ளே பிரிவு ஏற்பட்டு போயிடும். சில பேர் எதிர்கட்சிக்கு ஆதரவாக போயிடுவாங்க, வேறு கட்சிகளுக்கு மாறிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துருச்சு அந்த ஆட்சி தலைவருக்கு, அதாவது முதல்வருக்கு சப்போர்ட் இல்லை, பாதி பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் ஏற்பட்டால் எதிர்கட்சி தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஆளுநர்கிட்ட ஒரு மனு கொடுப்பாங்க. நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாங்க, அது ஆதரவு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆளுநர் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு உத்தரவிடுவார். மாநிலத்தை பொறுத்தளவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு உத்தரவிடும் அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. ஆளுநர் உத்தரவிடுவார். அதே சமயத்தில் மத்திய அரசு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, மத்திய அரசில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்னா உத்தரவிடும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே இருக்கிறது. இப்போ ஏன் இந்த வாக்கெடுப்பை பற்றி இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்புங்கிற சப்ஜெக்டில் நம்ம போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஜார்க்கண்ட் புதிய முதல்வராக சம்பை சோரன் வந்தார் பார்த்தோம். அந்த சம்பை சோரன் அரசு மேலே ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டாடணும்னு எதிர்கட்சிகள் மனு கொடுத்துட்டாங்க ஆளுநர்கிட்ட, ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன்ட்ட. அவர் உடனே நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு உத்தரவிட்டுட்டார். இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அந்த சபையில் உள்ள எம்எல்ஏக்கள் அதிக பெரும்பான்மையான சம்பை சோரனுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்கன்னா அவர் முதல்வராக நீடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆட்சி கவிழ்க்கப்படும். கேள்வி எண் 8. இலங்கை நாட்டின் சுதந்திர தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிப்ரவரி 4. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் நம்ம ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தை கொண்டாடணும். ஏன்னா நம்ம ஆகஸ்ட் 15 தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு எப்போ சுதந்திரம் இலங்கைக்கு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4. அதனால அந்த பிப்ரவரி 4 அவங்க சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இலங்கையின் சுதந்திர தினம் இந்த ஆண்டு பிப்ரவரி 4 கொண்டாடப்பட்டது. இந்த வருஷம் கொண்டாடப்பட்ட சுதந்திர தினம் இலங்கைக்கு 76வது சுதந்திர தினம். இந்த 76வது சுதந்திர தினத்தை கலந்துக்கிறதுக்காக நம்ம இந்திய நீர்மூழ்கி கப்பல் INS கரஞ்சு சென்றிருந்தது. இலங்கையின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு. கேள்வி எண் 9. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் 15 எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்துச்சு. இதில் ஒன்று தான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை. இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை 2026 அக்டோபருக்குள்ளே கட்டி முடிக்கணும்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பட்டுறதுக்கு நிதி வேணும் இல்லையா, பணம். அதுக்காகத்தான் ஜப்பான் அரசுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கடன் ஒப்பந்தம் ஏற்பட்டது 2021. கேள்வி எண் 10. உலக புற்றுநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி 4. புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் உலக புற்றுநோய் தினமாக பிப்ரவரி 4 அனுசரிக்கப்படுகிறது. அதோடைய தீம் என்னன்னு பார்த்தோம்னா டுகெதர் வி சேலஞ்ச் தோஸ் இன் பவர். இப்போ ரிவிஷன் பார்த்துருவோம். கேள்வி எண் 1. இந்திய கடற்படை எந்த ஆண்டை கடற்படை சிவிலியன் பணியாளர்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2024. கேள்வி எண் 2. வாயுசக்தி 2024 என்பது டேஷ் பயிற்சி? ஆன்சர் ஆப்ஷன் பி விமானப்படை பயிற்சி. கேள்வி எண் 3. தமிழ்நாட்டின் எத்தனையாவது வனவிலங்கு சரணாலயமாக ஈரோட்டில் உள்ள காப்பு காடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 18வது. கேள்வி எண் 4. சமீபத்தில் கடற்படையில் இணைக்கப்பட்ட INS சந்தாயக் டேஷ் கப்பல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆய்வு கப்பல். கேள்வி எண் 5. மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மனித DNA வங்கியை எந்த கல்வி நிறுவனம் தொடங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். கேள்வி எண் 6. இந்தியாவின் முதல் வாய்வழி கர்த்தரை மாத்திரையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நித்யா ஆனந்த். கேள்வி எண் 7. மாநிலத்தை பொறுத்தவரை ஆளும் அரசின் மீது பெரும்பான்மை குறித்து சந்தேகம் வரும்போது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதற்கு யார் உத்தரவிடுவார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆளுநர்.
கேள்வி எண் 8. இலங்கை நாட்டின் சுதந்திர தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிப்ரவரி 4. கேள்வி எண் 9. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை. கேள்வி எண் 10. உலக புற்றுநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி, பிப்ரவரி 4. இத்துடன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சிக்காக ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.